இப்போ எனக்கு டிசைன் இப்படி எடுத்துட்டு வரணும். ஓகேவா? நான் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, லாஸ்ட் டைம் நான் என்ன சொல்லிட்டு போனேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையுமே நான் இங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து நான் பொசிஷன் ரிலேட்டிவ் இங்கே போன்றது பதிலாக இது எல்லாத்தையுமே பேரண்டாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ்ல இருந்து டாப்ல இருந்து கீழே. இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பொசிஷன் அப்சல்யூட் பண்ணால் இங்கே வரும், அங்கேருந்து கீழே வரணும். எனக்கு ஆல்ரெடி மேலே தான் இருக்குது, மேலே இருக்கிறது தான் கீழே வரணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இதுக்கு நீங்கள் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கண்டெய்னரே ஓடுந்துடும். எனக்கு அது தேவையில்லை, அது அங்கேயே இருந்துட்டு போட்டோம். அது உள்ளார இன்னொரு டிப்பை போட்டு இந்த 3 விஷயத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். ஓகேவா? பேனர் சப் மாடியூல் அப்படின்ற மாதிரி. இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 10 லெஃப்ட் ஸோ சேமா இது எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அங்கேயே இவன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க, இது பார்த்தாலே தெரிஞ்சு. ஓகேவா? எல்லா விஷயமும் ஒரு இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு தான் வரும். ஓகேங்களா? இது 100% கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பூஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது கண்டெய்னர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கோங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ நெக்ஸ்ட்டு அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். பொசிஷன் இது இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு கலரை கொடுத்துருவோம். இருக்கா? ஸோ இந்த பேனரோட ஹைட்டு செட் பண்ணியாச்சு. எடுத்துட்டு போய்க்கிறேன். ஸோ இதுக்கான ஒரு கலரு, இதுக்கான ஒரு டிசைன் எடுப்பேன். இப்போ பேராகிராஃப்க்கு அதே மாதிரி கலரு, ரெண்டுத்துக்குமே இப்படியே கொடுத்தேன். நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட். இந்த மாதிரி பட்டன் எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல, போறதில்ல. ஓகே, பேக்ரவுண்டு ஹைட்டு வித்து செட் பண்ணணும். எனக்கு ஹைட்டு வித்து செட் பண்ணுறதுக்கு அது இன்லைன் பிளாக்கா இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹைட்டு 80 பிக்சல், வித்து 80 பிக்சல். எவ்வளோ கன்வீனியண்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அலைன் சென்டர். அப்புறம் பேடிங் உள்ளுக்குள்ளார மட்டும் ஒரு சில ப்ராசஸ் பண்ண போகிறேன். 10px உள்ளுக்குள்ளார மட்டும் அது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். சொல்ல வச்சுக்கிறேன். வேறு
எனக்கு எது கன்வீனியன்ட் சைஸ்ன்னு பார்த்துக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் போட்டாச்சு. எனக்கு அந்த அண்டர்லைன் தேவை கிடையாது. கலர் ஒயிட்டு, அப்புறம் பார்டர் எனக்கு அந்த கார்னர் மட்டும் பெண்ட் ஆகணும். 10 px. ஓகே, ஸோ get started. ரொம்ப பெருசா இருக்கு. This is fine. I guess எனக்கு இது ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கு. border radius ஓகே, இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு எடுத்து போட்டு வேண்டியதான். இது வரையா ஒரு இது எழுதிட்டு style.css எழுதி வச்சிருக்கேன். அப்படின்னா பேலன்ஸ் ஆகுது, இதை எழுத போடுங்க. பேனர் டைட்டில், பேனர் பேரா, பேனர் டைட்டில், பேனர் பட்டன். இதில் எதா ப்ராசஸ் பண்ணாலும் பண்ணணும். வரைக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ எது இதுக்கெல்லாம் ஸ்டைல் பண்ணணுமோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு H1க்கு பேனர் டைட்டிலா எதுவும் இதே தான், ஃபாண்ட் சைஸ் மட்டும் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. பேரா அடுத்தது பட்டன், இதுதான் ரொம்ப முக்கியம். இதை அப்படியே எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். சாரி சார், கெட் ஸ்டார்டரில் போட்டுக்கிறேன். அடுத்து வாட்ச் வீடியோலையும் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு, வந்துடுச்சு. வாட்ச் வீடியோவும் வந்துடுச்சு. இப்போ கோடு ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்கல்ல, இது இனிஷியலாக தேவை கிடையாது. இருந்தாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேனர் டைட்டில், கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. பேனருக்கும் சரி, பேனர் பேராக்கும் சரி, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான். அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இன் ஃபியூச்சர் மேபி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டரும் ஒன்றா தான் இருக்கு, வாட்ச் வீடியோவும் ஒன்றா தான் இருக்கு. இதில் நம்ம ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம்னா இந்த பட்டன் வந்து ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இதை மூவ் பண்ணுவோம். அப்போ எது வேணுமோ அதை மட்டும் காமனாக வச்சுக்கிட்டு, இப்போ பேனர் டைட்டில் அண்ட் பேனர் பேரா சொல்கிறேன்னா, ஸோ இதுக்கு நான் பேனர் அப்படின்ற மாதிரியே ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். பேனர் அப்படி ஐடி தானே இருக்கு. ஓகே, ஐடி தான் இருக்கு.
இது என்ன பேனர் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எழுதி அந்த பேனர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே இருந்துட்டு போ இது சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் இந்த பேனருக்கு மட்டும் நான் இதை இது கொடுத்துட்றேன் ஓகேங்களா இது ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு என்னன்னா பேனர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கும் பேனர் டைட்டிலுக்கு ஃபாண்ட் சைஸ் மாற்ற போறேன் பேனர் பேராக்கு ஃபாண்ட் சைஸை மாற்ற போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேனர் இங்கேயும் கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் ஒர்க் ஆயிடுச்சா ஒர்க் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டடும் அதே தான் இதுவும் அதே தான் ஆனால் என்ன வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்போ இதை மார்ஜின் லெஃப்ட் அப்படின்றது ஒன்று கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஐகான் வந்து வைக்கணும் ஓகேவா சம் அடிஷ்னல் டிசைன் வந்து இந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் பண்ண போறேன் பட் காமனா நான் இப்போதைக்கு நான் இந்த மாதிரிலாம் வைக்கல ஒரு பட்டன் வச்சுட்டு வாட்ச் வீடியோ அப்படின்றது மாதிரி பட்டன் இல்லாம சும்மா இருக்கிற மாதிரி பத்திலா நான் இந்த மாதிரியே வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அகைன் கெட் ஸ்டார்டட் இருக்கா இங்க பட்டன் அப்படின்ற மாதிரியே ஒரு கிளாஸ் எழுதும் ரெண்டுத்துக்குமே எழுத போறேன் ஸோ இங்க எழுதுறதுக்கு பதிலாக இப்படி நான் எழுதி வச்சுட்டு இதை நான் தூக்கிடுறேன் ஆஹா பட்டன் இதுக்கு முன்னாடி எழுதி இருக்குமோ ஆமா அதேதான் பட்டன் ஆல்ரெடி இருக்கு அதுதான் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா பேனர் பட்டன் அப்படின்ற மாதிரி பேனர் பட்டனும் இருக்கு ஆல்ரெடி ஓகே சப் பட்டன் அப்படின்னு ஒரு கிளாஸ் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதா இந்த கிளாஸ் என்ன வைக்கிறது ஓகே ரெண்டுத்துக்கும் இதுதான் இப்போ நான் தனியாக ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கேன் அதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதனுடைய தனியாக இதுக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா இதை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் ஓகேவா இப்போ ரெண்டுத்துக்குமே எனக்கு ஏதோ ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் மாற்றணும் ஃபாண்ட்டோட கலர் மாற்றணும் அப்படின்னா அவனா இங்கே போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றிப்பேன் இங்கே மாற்றினாலே போதும் அது எல்லா இடத்துலையும் மாறிடும் இது ஒன்று இதை மாற்றமா ஓகேவா ஸோ இதை நான் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே வச்சுக்கிறேன் இப்போ இந்த வாட்ச் வீடியோ பட்டனுக்கு மட்டும் சம் ப்ராசஸ் பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நீ மட்டும் நான் வந்துடு அப்படின்னு சொல்லி ஓகேவா நீங்க இதை மட்டும் தனியா எழுதிக்கலாம் இங்க எழுதிக்கிட்டு விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல போடுவோம் நெக்ஸ்ட் இந்த ஏஹெச்ரப்புள்ளையே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஐகான் வாட்ச் வீடியோ ஐகான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத சொல்லிடுச்சு want to have some search நினைச்சேன்
ஓகே. ஸோ அகைன் 3 சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் எது நமக்கு கரெக்டாக இருக்கோ ஓகே. இதுவே வேற ஏதாவது ஓகே சூஸ் பண்ணுறேன். இதான் இங்கே இதை எடுத்துக்கிட்டு வரேன். FA ப்ளே அப்படின்னு இருக்குது. அதை ப்ளே பட்டன் அந்த கிளாஸை எடுத்து இப்படி வச்சுக்கேன். இப்போ இதுக்குன்னு ஒரு டிசைனை பண்ணணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். மேலே ஏறி இறங்கும், அதை பார்த்துக்கலாம். FA ப்ளே பேக்ரவுண்டு ரெட்டு, பேக்ரவுண்டு டிஸ்பிளே பிளாக். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக ஹைட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் லெஃப்ட் எங்கே வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இதில் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ட்ராடிங் லெஃப்ட் கண்டென்ட்டுக்குள்ளார மட்டும் எனக்கு இந்த சேஞ்சஸ் வேணும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்காக நான் சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒரு பட்டனுக்காக மட்டும். FA ப்ளேக்கு இப்படி வச்சாச்சு. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே. இப்போ இதை சுற்றி பேக்ரவுண்டு ஆல்ரெடி இருக்கா, இதை ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே. எனக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர வைக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் வர வைக்கணும். ஹைட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், வித்தையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே. ஹைட்டும் வித்தும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் அந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்துகிட்டு வர முடியும். ஹைட்டு வித்து சேமாக இருந்தால் மட்டும்தான் ரவுண்ட் ஷேப்பை எடுத்து. இன்னைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, நாளைக்கு வேற ஒரு இது பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ஹைட்டு வித்து சேமாக இருக்கு. எப்படி நீங்கள் ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதை நீங்கள் கொடுத்துட்டு ரவுண்ட் ஷேப் வர வரைக்கும் இது பண்ணணும். இந்த விஷயம் நீங்கள் ஹைட்டு வித்து சேமாக இல்லாமல், எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹைட் வித்து சேமாக இருக்கிறதால தான் இது வந்துருக்கு. இப்போ 26 அப்படி இருந்துச்சுன்னா இது ரவுண்ட் ஷேப்பில் தெரியாது. மேபி இது குட்டியாக இருக்கவே உங்களுக்கு இது கரெக்டாக தானே இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹைட்டு வித்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த சர்க்கிள் ஷேப்பை எடுத்துகிட்டு வர முடியும். ஹைட்டு வித்து ப்ளஸ் பார்டர் ரேடியஸ் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது ரவுண்டாக வந்து நிற்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம பேடிங் லெஃப்ட் இல்லை பேடிங் டாப் கொடுத்து அந்த பட்டன் பேடிங் கொடுத்து ரெண்டாவது மெத்தட் தான் யூஸ் பண்ணும். கிளாஸ் வந்து இது இங்கேயே இருக்கணும். ஓகே. அகைன் ஒரு ஸ்பேன் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அதில் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளால எல்லா விஷயத்தையும்
இந்த இதில் எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதி இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எதுவுமே வைக்க வேண்டியதுதான். ஓகேவா? ரவுண்ட் அப்படின்னே ஒரு கிளாஸ். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் இதை பண்ணுறேன், புரிஞ்சால் அதை நீங்கள் பண்ணுங்க. ரவுண்ட் அப்படின்னு எழுத போகிறேன். இந்த ரவுண்டில் முதல்ல இதை எடுத்துன்னு இருக்கிறேன். பேக்ரவுண்டு முதல்ல தெரிகிற மாதிரி ஒரு கலரை வச்சுக்குவோம். ஹைட்டு ஒர்க் ஆகாது, ஏன்னா அது இன்லைன் எலமெண்ட்டு. ஸோ இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணிக்குவோம். 20, 25, 25. ஓகே, இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கு. பார்டர் ரேடியஸ். இப்போ இது இங்கே வந்துச்சு, 20 அப்படின்றது வந்துச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பட்டனை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சதுக்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணால் ஓகே தான். இதை மூவ் பண்ணால் ஓகே தான். இதை இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கலர் ஒயிட். கலர் ஒயிட் டிஸ்பிளே. அது அந்த மாதிரி வரல அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஆல்ரெடி டிஸ்பிளே வந்து வேற ஏதோ ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. இன்லைன் பிளாக் இதில் வேற ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கிளாஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, இது பூஸ்டப் வரும்போது உங்களுக்கு தெரியும், பட் ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட் கிளிக் எக்ஸ்போர்ட். இது நம்ம எழுதுங்க. Next font size, position, relative, templates, உங்களுக்கு இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எப்படி டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பட்டனையே தூக்கிட்டு போயிட்டு இங்க வைக்க வேண்டியது. ஓகேவா? அது அகைன் இந்த ஸ்பேன் ஃபுல்லாத்தையுமே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு போன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஓகே, கம்ப்ளீட்டா மூவ் ஆகுதா அந்த பட்டன்? ஸோ எங்க மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு லெஃப்ட். நீங்க இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வாட்ச் வீடியோ பட்டனை பேடிங் லெஃப்ட் கொடுத்து நீங்க அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு எலமெண்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் இவர் எடுத்துட்டு வந்து நீங்க இங்க மைனஸ்ல கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த வேல்யூ கொடுத்து எடுத்துட்டு வாங்க. பொசிஷன் அப்சல்யூட். இதுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன். இப்படி எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. இது வேணாம் அப்படின்னா நீங்க வேற எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. பட் ஆனா இப்படிதான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே.